ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கோதுமை தோசை தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் 100 கிராம் இருக்கும். எடுத்து தண்ணியாக நல்லா கரைச்சிக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு தோசைக்கல் போட்டோம். நான்ஸ்டிக் தோசைக்கல் போட்டு தவா போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்ம தடவி விடாமல் அப்படியே மேலால் மாவை ஊற்றிக்கலாம். இப்படி கேப்பாக தான் வரும். நம்ம ரவா தோசை மாதிரி மேலால் ஊற்றிட்டு நல்லா மொறுன்னு வந்தோடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எண்ணெய் முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய், பின்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மி பண்ணால் உடம்புக்கு நல்லது. நல்லா மொரன்னு ஆனோன்னா திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு கார சட்னி ஒன்று பண்ணிக்கலாங்க. இது கார சட்னி ரொம்ப ஈஸி.